Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாடு முழுவதும் உள்ள வக்பு சொத்துக்களை வரைமுறைப்படுத்தி நிர்வகிப்பதற்கான வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை ஏற்றே வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை இறுதி செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. தற்போது திருத்தங்களை ஏற்கவில்லை என்றால் குழு அமைக்கப்பட்டதன் பயன் என்ன என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அவசரமாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டத்தில் 1300 ஆண்டுகள் பழமையான கோயில் உள்ள நிலத்தை வக்பு வாரியம் சொந்தம் கொண்டாடுகிறது. மக்களவையில் அனுராக் தாக்கூர் கண்டனம். இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க பாங்காக்கிற்கு வியாழக்கிழமை செல்கிறார் பிரதமர் மோடி. தாய்லாந்து, இலங்கையில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம். வாக்குறுதி அளித்தபடி கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார் என பிரதமர் கூறிய நிலையில் நாளொன்றுக்கு 2 மீனவர்கள் கைதாவதாகவும் புகார். அரசு முறை பயணமாக கொழும்பு செல்லும் பிரதமர் மோடி கச்சத்தீவை திரும்ப பெறுவது குறித்து இலங்கை ஆட்சியாளர்களை வலியுறுத்த வேண்டும். சட்டப்பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கச்சத்தீவை திரும்ப பெற கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மத்தியில் 16 வருடங்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்தபோது மீனவர் பிரச்சனையை தீர்க்காதது ஏன் எனவும் வினா. அண்மையில் டெல்லி சென்று வந்த இபிஎஸ் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என சொல்லிவிட்டு வந்தாரா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தான் முதலமைச்சராக இருந்தபோது பிரதமரை சந்தித்து கச்சத்தீவை மீட்க கோரியதாகவும் கடிதமும் எழுதியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதில். வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். வக்பு சட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் அந்த சட்டத்தின் நோக்கத்தை நீர்த்து போக செய்யும் என்றும் கருத்து. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பாதுகாப்பு படையினர் வருகை. பாம்பன் ரயில் பாலம், மண்டபம், ஹெலிபேட் மற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 6ஆம் தேதி மதுரை வரவிருப்பதால் ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா எச்சரிக்கை. 1974ஆம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டது. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க திமுக அரசு முழு சம்மதம் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகள் கள்ள மௌனமாக இருந்த திமுக தேர்தல் நேரத்தில் மட்டும் கபட நாடகம் ஆடுகிறது. மத்திய அமைச்சர்களாக இருந்து ஊழல் செய்வதில் மட்டுமே திமுக மும்முரமாக இருந்ததாக அண்ணாமலை விமர்சனம். சென்னை திருவல்லிக்கேணி பிலால் பிரியாணி உணவகத்தை பூட்டு போட்டு மூடினர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். பீஃப் பிரியாணி மற்றும் பீஃப் ஷவர்மா சாப்பிட்ட 18 பேருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் நடவடிக்கை. சென்னை மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு உடல்நலம் பாதித்த கல்லூரி மாணவிகள் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கொடுத்த தகவலின் பேரில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரணை. சென்னை மவுண்ட் ரோடு பிலால் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு பாதிக்கப்பட்ட மாணவிகள் அளித்த புகார் தற்போது வரை வரவில்லை. நடவடிக்கை எடுக்கப்படாதது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம். கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து குடியிருப்போர் வாடகை தராவிட்டால் உடனே அப்புறப்படுத்தப்பட வேண்டும்.
கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ய யாரையும் அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். கடலூர் அருகே ஒரே இரவில் 3 இடங்களில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டி வழிப்பறி. தப்பி ஓடிய கொள்ளை கும்பலை சேர்ந்த மொட்டை விஜய் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 2 நாட்களுக்கு முன் வழிப்பறி செய்துவிட்டு பைக்கில் தப்பிச் சென்ற ரவுடி மொட்டை விஜய். கூட்டாளிகள் 2 பேருடன் பைக்கில் தப்பிச் சென்றவர்களை போலீசார் துரத்திய வீடியோ காட்சி. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான முடா நில மோசடி வழக்கில் ஆதாரம் இருப்பதாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். நிலம் ஒதுக்கீட்டில் விதிமீறல் நடைபெறவில்லை என்று கூறிய லோக் ஆயுக்த அறிக்கையை நிராகரிக்க வலியுறுத்தல். மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3000 கடந்ததாக தகவல். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய வசதி இல்லாமல் தவிப்பு. 3000 பேரை பலிவாங்கிய நிலநடுக்கத்தால் உருக்குலைந்து காணப்படும் மியான்மர். மண்டலே நகரில் உணவுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். உலக பெருங்கோடீஸ்வரர்கள் பட்டியலில் $342 பில்லியன் சொத்து மதிப்புடன் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடம். ரிலையன்ஸ் நிறுவன பங்குகள் விலை சரிவால் $92.5 பில்லியன் சொத்து மதிப்புடன் 18வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்ட முகேஷ் அம்பானி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.